முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 68 சதுர அலகுகள். A of 6,7, B of -4,1 மற்றும் C of A, -9 வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் Aயின் மதிப்பு என்ன? முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா 1/2 × x1 × y2 - y3 + x2 × y3 - y1 + x2 × y1 - y3. நமக்கு முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் பரப்புக்கு வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? பரப்பு 68 சதுர அலகுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம x1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கிறது தான் x1 y1, இது x2 y2, x3 y3. x1 = 6, x2 = -4, x3 = 1, y1 = 7, y2 = 1, y3 = -9. x3 வேல்யூ வந்து a. சாரி, இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். நமக்கு முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. 68 = 1/2 × x1 வேல்யூ 6, y2 வேல்யூ வந்து 1, y3 வேல்யூ வந்து -9, -9 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு x2 வேல்யூ -4, y3 வேல்யூ -9 மைனஸ் y1 வேல்யூ 7 ப்ளஸ் x3 வேல்யூ a, நமக்கு அதான் தெரியாது. y1 வேல்யூ 7, y2 வேல்யூ 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1/2 × 6 × 1 minus of minus plus 1 plus 9 -4 into -7 -9 -1 -16 plus 6a. 1/2 × 6 × 10 minus of minus 4 × 16 plus 6a. 1/2 × 60 plus 16 × 4 64 plus 6a. இந்த 2 அந்த சைடு போகிறப்ப நமக்கு 68 × 2 = 60 plus 64 124 plus 6a. இது எவ்வளோ வரும்? 16 1 6 2 are 12, 12 plus 1 136 = 124 plus 6a. நமக்கு a வேல்யூ தான் தெரியும். 6a = 136 minus 124, 6a = 12, which implies a = 12/6, a = 2.